வெளியூர் பிள்ளைங்க சிறப்பா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதே நேரத்துல இன்னும் படிக்கிறதுக்கு ஆர்வ துடிப்புள்ள பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைங்கள்ட்ட போதுமான பொருளாதார வசதி இல்லை. காரணம், தகப்பன் இல்லாத எத்தியமான பிள்ளைங்க, அல்லது தகப்பன் இருந்தாலும் தகப்பன் அல்லது படுத்த படுக்கையா இருக்காரு. அப்ப அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்க தேங்கி போய் வெளியே நிக்கிறாங்க. அவங்க நம்ம சேர்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம விரும்புறோம். ஆனா நம்ம பொருளாதார நெருக்கடியின் காரணமா உடனடியாக அவங்கள உள்ள கூப்பிடுறதுக்கு வசதி இல்லாம இருக்குது. அவங்களுக்கு யாராச்சும் அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனவ காஃபிருல் யத்தீமி ஃபில் ஜன்னதி ஹாக்கதா, நானும் அனாதைகளுக்கு பொறுப்பேற்பவரும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று தன்னுடைய கலிமாவர்களையும் ஆட்காட்டி வரையும் ரசூலுல்லாஹ் இணைச்சு காட்டினாங்க. அவ்வளவு பெரிய பாக்கியம். அப்ப அந்த மாதிரிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 5 ரூபா 5000 ரூபாய் தேவைப்படுது. அதை ஒரு பிள்ளைக்கோ 2 பிள்ளைக்கோ மொத்தமாக எடுத்தாங்க ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வருது, 12 மாசத்துக்கு. மொத்தத்துல 3 வருஷத்துக்கு பார்த்தா கூட 3,18 1,80,000 ரூபாய் வருது. மொத்தமாகவோ அல்லது பாதி பாதியாகவோ அல்லது பிரிச்சோ நம்ம கொடுத்தோமாக்கு நம்ம சார்பா ஒரு எத்தியமான பிள்ளைக்கு கல்வி கொடுத்த பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். நாளைக்கு அந்த புள்ள ஹயாத்தோடு வாழும் காலம் எல்லாம் இந்த கற்ற கல்வியை கொண்டு பயனடையும் காலம் எல்லாம் நமக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கு. நம்ம கபருக்கு போயிட்டாலும் சரி, நம்ம கபரை தட்டிக்கிட்டு உள்ள அல்லாஹ் அந்த நன்மையை கொண்டு தருவான். காரணம், இது சதகத்துன் ஜாரியான்னு சொன்னாங்க அந்த விசுவாசம். அதாவது கல்வி கொடுக்கறது அப்படிங்கறது ஒரு சதகத்துன் ஜாரியா, நம்ம மௌத்தை கொண்டு முற்று பெறாத, துண்டிக்கப்படாத, தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலையான நன்மைன்னு சொன்னாங்க. அதனால அது பெரிய பாக்கியம். வசதி உள்ள மக்கள் தங்களுடைய வங்கிகள்ல தாராளமா நிதியை சேமிச்சு வச்சுக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இது துனியாவுக்கு தான். ஆகறதுக்கு என்னன்னு சொன்னா, நம்ம என்ன அனுப்பி வச்சோம். நபிசாசங்க சொன்னாங்க ஒரு ஹதீஸ்ல, அதாவது ஒரு மனுஷன் இறந்து அவன் ஜனாசா சுமந்து எடுத்து போகும்போது ஊர் மக்கள் எல்லாம் கேட்பாங்க, என்ன விட்டுட்டு போனாருன்னு கேட்பாப்லையா. மலக்குமார்கள் கேட்பாங்களாம், என்ன அனுப்பி வச்சாருன்னு கேட்பாங்களாம். அப்ப விட்டுட்டு போறது உலகத்துக்கு தான், அங்க அனுப்பி வச்சது நிரந்தரமான ஆகறதுக்கு கை கொடுக்கக்கூடியது. அதனால நம்ம இந்த உலகத்துல உள்ள வங்கிகள்ல எப்படி நம்ம தற்காலிகமான வாழ்க்கையை வளமாக அமைச்சுக்கிறோன்னு, நம்பகரமாக அமைச்சுக்கிறோங்கிறதுக்காக நம்ம சேமிச்சு வச்சுக்கிறோமோ, இதை விட பன்மடங்கு ஆகறதுடைய வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை, அங்க நம்ம சேமிச்சு வைக்கணும். அதுக்கு அல்லாஹ் கொடுத்த அருமையான ஒரு வழிதான் இந்த எத்தீமான பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுக்கிறது. நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம வசதிக்கு ஏத்த முறையில ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ இருக்கலாம். அல்லது ரொம்ப வசதி குறைவா இருக்குது, ஆனா உள்ளம் திறந்த உள்ளமா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு பொறுப்பெடுக்கலாம், 3 பேரும் சேர்ந்து ஒரு பிள்ளைக்கு பொறுப்பெடுக்கலாம். இப்படியாக அந்த எத்தியமான பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்து அந்த 15-20 பேர் வெளியே தேங்கி நிக்கிறாங்க, அவங்களையும் கல்வி பெறதுக்கு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்ட்ட பெரிய பாக்கியத்தை நம்ம அடையலாம்.